வசனத்தில், அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். அவங்க என்னெல்லாம் செய்தாங்க? எனக்கு குற்றம் பண்ணினாங்க, விரோதமாக பண்ணினாங்க, துரோகம் பண்ணினாங்க, அக்கிரமம் பண்ணினாங்க. எல்லா அக்கிரமத்தையும் நான் என்ன பண்ணுவேன்? மன்னிப்பேன். அப்போ ஆண்டவர் ரெண்டாவது என்ன சொல்கிறாருனாக்கா, ஸ்தோத்திரம், நம்ம கிட்ட இருக்கிற தவறுகள் எல்லாம் மன்னித்து, குறைகள் எல்லாம் மன்னித்து, குற்றங்கள் எல்லாம் மன்னித்து, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, மீறுதல்கள் எல்லாம் மன்னித்து, பாவங்கள் எல்லாம் மன்னித்து, கர்த்தர் மீண்டும் அவருடைய சமாதானத்தால் நம்மை கட்டுவார். ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு தேவனுடைய மன்னிப்பு என்பது எப்போதும் வேணும், எல்லா நாளும் வேணும், எந்த காலத்திலும் வேணும். ஸ்தோத்திரம். அவருடைய ஸ்தோத்திரம் நியாய தீர்ப்பு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு தேவனுடைய மன்னிப்பு தேவை. ஆமென். அல்லேலூயா. தேவ மன்னிப்பு என்பது எப்போதும் தேவை. தேவ மன்னிப்பு என்பது எப்போதும் தேவை. அதனால தான் அவர் சிலுவையில் அழித்தவளையும் அவர் பார்த்து சொன்னார். ஸ்தோத்திரம். அவங்க ஆணி அடிக்கும்போது அந்த வலியில் ஸ்தோத்திரம் அவர் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த வலியில் துடிக்கும் போதும், பிதாவே தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை நீர் மன்னியும். ஸ்தோத்திரம். ஏன்னாக்கா ஒரு மனிதனுடைய முடிவு பரியந்தம், ஜீவன் பிரிகிற வரைக்கும், அவனுடைய நியாய தீர்ப்பு நாள் வரைக்கும் தேவனுடைய மன்னிப்பு ஒரு மனிதனுக்கு தேவை. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மன்னிப்பு தேவை, மன்னிப்பு தேவை, மன்னிப்பு தேவை. நம்ம யூதாசை குறித்தும் பேதுரு குறித்தும் அடிக்கடி நம்ம கேட்குற வார்த்தை என்ன? ஸ்தோத்திரம். யூதாசும் ஸ்தோத்திரம் காட்டி கொடுத்தான், பேதுருவும் மறுதளித்தான். ஆனால் காட்டி கொடுத்த யூதாசு ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து அவன் மன்னிப்பு கேட்கவில்லை. ஆனால் மறுதளித்த பேதுருவோ ஆண்டவரிடத்தில் மனம் கசந்து அவன் என்ன செய்தான்? மன்னிப்பு கேட்டான். ஆமென். கர்த்தர் அவனை மன்னித்து அவனை பயன்படுத்தினார். மன்னிப்பு கேட்காதவனோ அவன் நான்று கொண்டு செத்தான். அப்போது தேவனிடத்தில் மன்னிப்பு பெற 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 இந்த அதிகாரத்தின்படி, இங்கு நடக்கிற சம்பவத்தின்படி, இங்கே எரேமியா தீர்க்கதரிசி யூத ஜனங்களுக்கு சொல்லுகிற சம்பவத்தின்படி, வரலாறு படி, இந்த வசனத்தின்படி நமக்கு சமாதானம் கட்டப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா.